ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நவமணி நச்சுவைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் அவல் தயிர் சாதம் தான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாளைக்கு சிவராத்திரிக்கு ஸ்பெஷலாக இந்த மாதிரி அவலில் நீங்கள் பிரசாதம் செஞ்சு சாமிக்கு படைக்கலாம். இது சட்டுன்னு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த அவல் தயிர் சாதம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். அவல் ரொம்ப கெட்டியான அவல் இல்லை, கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸில் இருக்கும், அந்த அவல் தான். இது அதிக நேரம் நம்ம ஊற வைக்க தேவையில்லை. கெட்டியான அவலாக இருந்துச்சுன்னா ஒரு 10-15 நிமிஷம் ஊற வைக்கணும். இது ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 2 மினிட்ஸ் ஊறினா போதும், நல்லா ஊறிடும். இதை முதல்ல நல்லா கழுவிடுங்க. இந்த அவலில் நெல் அந்த மாதிரிலாம் மேலே இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு க்ளீனாக கழுவி எடுத்துக்கோங்க. அழுக்கெல்லாம் இல்லாமல் கழுவி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் இப்போ எடுத்துக்க போகிறேன். இந்த அவல் நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஊறிடும். பாருங்கள், சீக்கிரமாக ஊறிடுச்சு. இது ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். நான் இப்போ ஃபில்டர் பண்ணிடுவேன். இப்போ இந்த அவலை வடிகட்டி எடுத்துக்கலாம். இது நீங்கள் ரெட் அவலில் கூட பண்ணிக்கலாம். இது இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, இது கூடவே சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், பச்சைக்கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறமா பொடியை நறுக்கி வச்ச பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தயிர் சாப்பாடு சாப்பிடும்போது எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் ஆகி இருக்கும். இதில் இப்போ நம்ம மிளகு ஒரு 6-7 போட்டிருக்கேன். இது நல்லா எண்ணெயிலேயே பொரியட்டும். இதுலேயே இப்போ முந்திரி பருப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. முந்திரி உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லாட்டியும் விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கினதுக்கப்புறமா இது கூட இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பில்லை, அதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சியை நல்லா கொட்டிட்டு நசுக்கி வச்சுருந்தேன், அந்த இஞ்சியை இப்போ போட்டுக்கிறேன். இதுவும் பச்சை வாசனை போக வரலும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அவல் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், தனித்தனியாக எவ்வளோ பொழு பொழுன்னு இருக்குன்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூடயே 1 கப் அளவு தயிர் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி தயிர் பால் ரெண்டுமே சேர்த்துருக்கேன். நீங்கள் தயிரே வேணால் கூட நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. பால் வேணால் பால், தயிர் வேணால் தயிர், அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் தயிர் தான் மேக்ஸிமம் அதிகமாக இருக்கணும். இன்றைக்கி நான் 1 கப் அளவு தயிர், 3/4 கப் அளவு பால் சேர்த்துருக்கேன். பாலே இல்லாமல் நீங்கள் தயிர் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். அப்போதைக்கப்போ சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தயிர் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் ஒரு 2 மணி நேரம் விட்டு சாப்பிட்றதுனால பால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட தாளிச்சதை கொட்டியாச்சு. உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மாதுளம்பழம் போட்டிருக்கேன். அது கூடயே கொத்தமல்லி தலையும் போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இது ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அவல் பால் தயிரையும் சீக்கிரமாக உறிஞ்சிரும். அதுக்காக இந்த அளவு பதத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சூப்பரான அவல் தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட செஞ்சு கொடுத்துடலாம். சாப்பாடே வைக்க தேவையில்லை, சுலபமாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய அவல் ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.